ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டேஸ்ட்டில் வித்தியாசமாக சமைப்பாங்க. அது மாதிரி நான் இன்றைக்கி எப்படி ஒரு ஃபிஷ் கட்லெட் செய்கிறேன் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம செய்யும் போதே 1-2 வாய்க்குள்ளேயும் போயிடும். நீங்களும் வாங்க எப்படி செய்வோன்றதை பார்ப்போம். நான் இது செய்கிறதுக்கு 1 கிலோ தேங்காய் பாறை மீன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மீனை நம்ம அவிக்கணும். அந்த அவிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். மீன் க்ளீன் பண்ணுற கேப்லேயே நான் உருளைக்கிழங்கு அவிச்சுக்கிட்டேன். நான் அதுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கிட்டேன். இந்த தண்ணி கொதிக்கிற கேப்பில் நாம் இந்த உருளைக்கிழங்குல இருக்க தோலெல்லாம் உரித்து எடுத்துக்குவோம். ஸ்ரீலங்காலெல்லாம் நாங்கள் டின் ஃபிஷ்ஷில் தான் செய்வோம். டின் ஃபிஷ்ஷில் செய்கிறது ரொம்ப ஈஸி. அது முள்ளெல்லாம் அப்படி அழகாக தானாகவே வந்துடும். இங்கே டின் ஃபிஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர். அதனால தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே கட்லெட் செய்வோன்னு நான் ஃப்ரெஷ் மீன்லேயே செய்கிறேன். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த மீன் எல்லாத்தையும் அதில் எடுத்து போட்டுருவோம். இதில் அந்த மீனுக்கு தகுந்த அளவுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சுக்குவோம். நான் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்குக்கு நான் எதுவுமே போடலை, உப்பு எதுவும் போட்டுக்கல. சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் பாயில் பண்ண விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு மீனாக நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துடுங்க. தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிடுங்க. இப்போ இந்த மீனை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம முள்ளெல்லாம் எடுத்துட்டு சுறா புட்டுக்கு நம்ம எப்படி உதுத்துக்குவோமோ அந்த மாதிரி நம்ம உதுத்துக்குவோம். ஆனால் நல்லா கவனிச்சுக்குங்க, முள்ளே இருக்கக்கூடாது. இப்போ இந்த கட்லெட் செய்கிறதுக்கு நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப்பரில் போட்டு கட் பண்ணியிருக்கிறேன். கட்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஏற்கனவே மீனுக்கு உப்பு போட்டிருக்கோம். மிச்சத்தை பார்த்து போட்டுக்குவோம். மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன சின்னதாக ரவுண்டாக ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகா கட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகா நிறைய தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 7-8 பச்சை மிளகா இருக்கும். சின்ன பச்சை மிளகா தான். கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். பாதி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வதக்கணும். அதுக்காக நீங்கள் ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. நிறைய எண்ணெய் விட்டுறாதீங்க. கட்லெட்டுக்கு எப்பொழுதுமே கொஞ்சமாக எண்ணெய் விடணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா தான் கட்லெட் உடையாது. அது எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க. அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்குங்க. அதே மாதிரி கட்லெட்டுக்கு எப்பொழுதுமே வெங்காயம் வெட்டும்போது ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டணும். நீங்கள் சாப்பர் இருந்துச்சுன்னா சாப்பர் போட்டுக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆம்லேட்டு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் தான் இந்த கட்லெட்டோட மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். கட்லெட்டும் உடையாது. இப்போ இதுக்கு தகுந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டு கொஞ்சம் வதக்கிக்குங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்குனீங்கன்னா தான் அந்த ஈரத்தன்மை இருக்காது. இல்லாட்டி கட்லெட்டில் ஒரு ஈரத்தன்மை வந்துடும். இப்போ நீங்கள் கருவேப்பிலையை போட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டுக்குங்க. போட்டுட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம உதுத்து வச்ச மீனை இப்போ இதில் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி நம்ம ரொம்ப நேரம் விட போகிறது கிடையாது. ஏற்கனவே மீன் அவிஞ்சிடுச்சு. இப்போ சும்மா அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம அதில் போட்டு ஒருக்கா வதக்குறோம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். அதுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ அது ஆறட்டும். அதுக்கிடையில் இந்த உருளைக்கிழங்க உதுத்து விட்டுக்குங்க. உதுக்கும் போது ரொம்ப நைஸாக உதுத்து விட்றாதீங்க. லைட்டாக கொஞ்சம் உருளைக்கிழங்கு கடிப்படுற மாதிரி இருந்தால் தான் அது அங்கங்கே கடிப்படைக்க ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அந்த மீனையும் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் ஏதாவது முள் ஏதாவது பட்டுச்சு, கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அதை எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். நான் காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவும் போட்டுக்கல, வெறும் பச்சை மிளகாயும் மிளகுத்தூளும் தான். கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்குங்க. நான் ஹாஃப் லெமன், சின்னதாக ஒரு ஹாஃப் லெமன் விட்டுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாயில் வச்சு பாருங்கள், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. எல்லாம் ஓகே அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய சைஸில் நீங்கள் ரவுண்டாகவோ இல்லாட்டி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நான் ரவுண்டாக தான் பிடிக்கிறேன். பிடிக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும், அப்போ தான் இது உடையாது. கட்லெட் நீங்கள் பொரிக்கும்போது உடையாது, விரிசல் விடாது. எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. நான் இந்த கட்லெட் செய்கிறதுக்கு தேவையான பொருளை எடுத்திருக்கேன். இதுக்கு 2 முட்டை எடுத்துருக்கிறேன். 2 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு அதிலேருந்து அந்த வெடுக்கு எடுத்தாச்சு. அந்த மஞ்சக்கருவோடு ஒட்டிகிட்டு இருக்கும் ஒரு வெள்ளை கலர் மாதிரி. அதை நீங்கள் எடுத்திங்கன்னா தான் அந்த கவுச்ச ஸ்மெல் இருக்காது. அதை நீங்கள் எடுத்துருங்க. நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன், மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கிண்ணத்தில் ரஸ்க் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ முதல்ல அந்த மாவில் போட்டு எல்லா உருண்டையும் இப்படி பிரட்டிட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிக்குங்க. அப்போ தான் நமக்கு அந்த உருண்டைகள் பொரிக்கும் போது உடையாது. அதுக்காக தான். இப்போ எல்லாமே அந்த மாதிரி பிடிச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து முட்டையில் போட்டு ஒரு தடவை எடுத்துட்டு அதை அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு ரஸ்க் தூளில் போட்டு அதை அப்படியே இது பண்ணிடுங்க. ஆனால் 2த்துக்குமே ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கையில் அந்த முட்டை அந்த ரஸ்க் தூள்லாம் ஒட்டாது. இல்லாட்டி சீக்கிரமாக அந்த ரஸ்க் தூள் முட்டை பட்டு இதாகிடும். இப்போ ரஸ்கில் போட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு டைட்டாக பிடிச்சிட்டு அதை இன்னொரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கோங்க. நான் இந்த முட்டையோடு சேர்த்து லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நீங்கள் வேணால் இந்த மைதா மாவோட ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவும் லைட்டாக வேணால் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் மொறுமொறுப்பாக இருக்கும். நான் இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் பொரிக்கும்போது கட்லெட் உடையாது. அதுக்காக நான் இப்பயே வச்சுட்டேன். ஏன்னா அது கரெக்டாக இருக்கும். நம்ம இது செஞ்சு முடிக்கவும் அது போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். ரஸ்தூளில் போட்டு முட்டையில் போட்டுட்டு ரஸ்தூளில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் ஒரு கொஞ்சம் உருண்டையை எடுத்து நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அது ஜிப்லாக் கவரில் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் பொரித்து நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ பொரிச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் அதில் 4 உருண்டையும் போட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி போட்ட உடனே அது கலர் மாறிடும். இப்போ நமக்கு இது பொரிஞ்சிடுச்சு. பார்த்தீங்களா, இது எவ்வளோ அழகாக இருக்குது. எங்கேயுமே விரிசலும் விடலை. இதே மாதிரி மிச்சம் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தேவைக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் பொரிச்சுக்கலாம். நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்கி சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற பொருள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது மற்றவங்க சாப்பிடும்போது அதில் இருக்க சந்தோஷமே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை மறக்காமல் செய்யுங்க. இதை நான் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். இதோ நம்மளுடைய ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான கட்லெட் இது. மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காமல் செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.